அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்ற கிளையின் சார்பாக தொடர்ந்து இந்த வார இறுதி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாங்கள் அறிந்ததே. இன்றைய தினம் 20வது வார இறுதி வகுப்புகள் இன்று ஆரம்பிக்க இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பல தடவை சொன்னது போல மாண்புமிகு நீதியரசுக்கு தெரியும், மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து நம்ம சங்கத்திலிருந்து தொடர்ந்து வகுப்புகள் நடத்துவதனுடைய விளைவாக சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 28 கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதிகள் நம்ம சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. அது முழுக்க நீதித்துறை சார்ந்த நீதிபதி உங்களை போல இருக்கிறவங்களுடைய முழு ஆசி தான் அதுக்கு காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நீதியரசை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே கண்டினியூவாக அந்த வார இறுதி வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த வகையில் தொடர்ந்து மதுரை வழக்கறிஞர் சங்கம் உயர்நீதிமன்ற கிளை அருமை சகோதரர் M.K. சுரேஷ் தலைமையிலே சீரும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்விற்கு இங்கே வருகை இருந்திருக்கின்ற எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல்வேறு அலுவலர்கள் இருந்தாலும் மதுரை வழக்கறிஞர் சங்கம் அழைத்த போதெல்லாம் இன்முகம் காட்டி இங்கே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு G.R. சாமிநாதன் அவர்களை வருக வருக என்று உங்களுடைய கரவசத்துடன் வரவேற்பதில் அன்பான மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ்ஜி ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் கிளாஸ் எடுக்கணும், என்ன டாபிக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னோடய ஃபேவரட் டாபிக் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் தான் இந்த சொன்னேன். ஆனால் சொல்லிட்டேனே தவிர எனக்கு அதுக்கு உட்காந்து முனைப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல. சரி, இந்த வாரம் வெக்கேஷன் முடித்த உடனே ஒரு 4-5 நாள் உட்காந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு தியான கிளாஸ் வந்துடுச்சு, ஏற்காடு போயிட்டேன். ஸோ எனக்கு நேரம் சுத்தமாக இல்லை. அதனால் ஆனால் வரணும் ஒப்புத்துட்டோம், பேர்லாம் வேறு போட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்னுடைய நெருங்கிய நண்பர் சந்துரு அவர்களை நீ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் கூப்பிட்ருக்கேன். அவர் தான் எனக்கு எடுக்க போகிறார். நான் உங்களை மாதிரி அங்கே உட்காந்துட்டு மானோன்னா நோட்ஸ் எடுக்கிறத பார்ப்பீங்க இப்போ ஃபுல்லாகவே. சரியா? சந்துரு உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சந்துரு இஸ் அன் அட்வொகேட் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஒரு விஷயம் மட்டும் சொன்னால் போகிறோன்னு நினைக்கிறேன், 2 விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸுக்காக அகாடமி இருக்குது இல்லையா? மெட்ராஸில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அது மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்காகவும் மற்ற ஜட்ஜஸ்க்காகவும் போபாலில் நமக்கு நேஷ்னல் ஜுடிஷியல் அகாடமி இருக்குது. அங்கே என்ன ரெகுலராக கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு, ரிசோர்ஸ் பர்சனாக கூப்பிடுவாங்க. நானும் போவேன். அங்கே போகும்போது நான் சொன்னேன், எனக்கு நண்பர் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார், நிறைய கிளாஸை மெட்ராஸ் அகாடமியில் எடுத்திருக்கிறார், அவரை நீங்கள் கூப்பிட்டா நல்லா இருக்குமே, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, அவரை கூப்பிடுறமே சொல்லிட்டு அவங்க யோசனையாக தான் இருந்தாங்க. பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்புறம் போனாங்க. கடந்த 2 வருஷமாக அவரை மட்டும்தான் கூப்பிட என்ன மறந்துட்டாங்க. ட்ரூத். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட் அகாடமிஸுக்கும் செகண்ட் கிளாஸ் இந்த கிரிமினல் லாஸ், நியூ கிரிமினல் லாஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 50 எடுத்திருப்பீங்களா, மேலேயே இருக்கும். அண்ட் ஹீ இஸ் அ ரெகுலர் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாருங்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு மனசார சொல்கிறத. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர், சுனில் அண்ட் ராமநாதன், தே ஆர் ஆல் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஒருத்தர் சிவகாசி இருக்கார். 2 வெரி ஆனஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங், பிரைட் ஆஃபீஸர்ஸ். அவங்களும் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காங்க? சந்துரு பேச போகிறத கேட்க நோட்ஸ் எடுக்கணும்னு வந்திருக்காங்க இப்போதைக்கு. சரியா? அதனால ஸோ ஹாப்பி. சந்துரு, நீங்கள் எல்லாரும் பொறுமையாக கேட்கணும், ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும், ஃப்ரீயாக இருங்க எல்லாரும். இப்போதைக்கு இந்த கிளாஸை நீங்கள் எல்லாருமே சந்துரு என்ன அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கிறாரு, அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதை தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு சந்துரு. மாண்புமிகு நீதிசர் அவர்கள் இன்றைய வகுப்பு எடுக்கும் வழக்கறிஞர் E.V.Chandru அவர்களுக்கு இந்த பொன்னாடியை பொறுத்து கௌரவம் செய்கிறார்கள். சங்கத்தின் சார்பாக வழக்கறிஞர் சந்துரு அவர்களுக்கு மணிகண்டன் செயற்குழு உறுப்பினர் இந்த புத்தகத்தை வழங்குகிறார்கள் அவருடைய அடையாளமாக. ஆமாம், வகுப்பு தொடங்க இருக்கிறது. இன்றைய தினம் முன்னாள் தலைவர் திரு ராமமூர்த்தி அவருடைய நினைவு நாள். அவர் இறந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த வகுப்பு சீரும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிபடி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே.
with the blessings of my parents and my teacher and senior Mrs. Vrinda Mohan, I am in front of you. Sometimes words are very poor, you cannot articulate your gratitude. He is my godfather, Justice J.R. Swaminathan is my godfather. I received a call on December 2019. அக்டோபர் 2019 நான் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியில் கிளாஸ் எடுக்க போனேன். டிசம்பரில் எனக்கு ஒரு கால் வருது, காலையில் 10:30 மணி. இட் இஸ் அ சாட்டர்டே. நான் பாண்டிச்சேரி போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் போலீஸு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். வழக்கமாக ஃபோன் சைலண்ட்டில் வச்சுருப்பேன். அன்றைக்கி தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் வைப்ரேஷனில் வச்சுருந்து பாக்கெட்டில் அடிக்குது. நான் கிளாஸ்க்குள்ளே போனால் எடுக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு நம்பர் வருது. நான் ஃபோன் எடுத்து ஹலோ சொல்லுங்கள். வாய்ஸ் மட்டும் ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ், எங்கேயோ கேட்ட வாய்ஸ். எனக்கு அவரை பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடி. எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்துரு பேசுகிறீங்களா? ஆமாம். நீங்கள் பாண்டிச்சேரியில் எந்த பேட்சில் படிச்சிங்க? ஏதோ நான் விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, யார் நம்மளை விசாரிக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் மதுரையில் வேலை செய்கிறேன் கோர்ட்லன்னு சொன்னார். ஐ எம் டெல்லிங் ஹானஸ்ட்லி, நான் மதுரை கோர்ட்டில் வேலை செய்கிறேன்னு சொன்னார். யார்? மை காட்ஃபாதர், ரைட்? ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துப்பார் பத்திரமா. அது இன்னைக்கு காலையில் வரைக்கும் நடந்தது. ஸோ ஐ செட் வேர்ட்ஸ் ஆர் வெரி புவர், ஐ கேனாட் ஆர்டிகுலேட் மை கிராட்டிடியூட். அது போஸ்ட் பண்ணுற மாதிரி போயிடும். அதனால் வித் ஆல் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் லவ் என்னால் என்ன முடியுதோ நான் பண்ணுறேன். ஓகே, டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச். எஸ், வி வில் யூஸ் போத் தி இங்கிலீஷ் அண்ட் தமிழ். சரியா? இன்னைய சப்ஜெக்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், ரைட்? பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 டிஸ்டிங்ஷன். ஒன்று லா, ரைட்டா? இது லா வந்து பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்ட் டு மேக் லா அண்டர் ஆர்டிகல் 245. பார்லிமெண்ட் மேக்ஸ் லாஸ். ஓகே, இந்த விஷயத்தை பத்திரமா நம்ம பயபத்திரமாக மனசில் வச்சுக்கணும். பார்லிமெண்ட் மேக்ஸ் லாஸ், ரைட்? நான் எது கிளாஸில் தப்பாக எடுத்தாலும் எனக்கு தைரியம் என்ன தெரியுமா? பயம் ஒரு பக்கம் இருக்குது. அவர் முன்னாடி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பயம் சத்தியமாக இருக்குது. நீங்கள் என்னோட கீழ்ப்பக்கம் பார்க்கல, அதனால் நீங்கள் பயத்தை ஃபீல் பண்ணல. வடிவேல் சொல்கிற மாதிரி பயம் இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா தப்பாக எடுத்தால் கட்டாயமாக அவர் திருத்துவார். அதனால் தெர் இஸ் அ மிக்சட் ஃபீலிங் டுடே. ஒன்று, ஆர்டிகல் 245 சேஸ் பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ், ரைட்? ஆர்டிகல் 141 இட் சேஸ் லாஸ் டிக்ளேர்ட் பை தி சுப்ரீம் கோர்ட் இஸ் லா ஆஃப் தி லேண்ட். Then 142, Article 142, Supreme Court makes rules. They are not laws per se. Parliamentல law enact பண்றாங்க for the whole of the country, for any state or any part of the state or part of the country. இது இவங்க சட்டத்தை ஏற்ற அதிகாரம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் இருக்கு. இந்த சட்டம் இப்படிப்பட்ட சட்டமாக இருக்குது, இதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இன்டர்பிரிட்டேஷன் வேலை கோர்ட்டுக்கு இருக்குது ஒழிய கோர்ட்டு ஏற்றது சட்டம் கிடையாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் அதை ஸ்டாட்யூட்டோட ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி ஆர்கியூ பண்ண முடியாது. அந்த கிவன் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸுக்கு நீதிமன்றம் அந்த ரேஷியோவை லே டவுன் பண்ணுறாங்க. பட் அதர்வைஸ் தெர் ஆர் சர்டன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் தி நேச்சர் ஆஃப் கைட்லைன்ஸ். பட் இந்த கைட்லைன்ஸும் சட்டத்துக்கு கூட 245ல் ஏற்றின சட்டத்தையும் 141ல் டிக்ளேர் பண்ண லாவையும் ஒன்றா வைக்க முடியுமான்னா வைக்க முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். 142ல் ரூல்ஸ் மேக் பண்ணாங்கன்னு சொன்னோம். டு மேக் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், இஃப் தெர் இஸ் if there is Article 142, we will come to Article 142 now. பாருங்க, enforce Article 142. 141 I will read. Law declared by Supreme Court to be binding on all courts. The law declared by the Supreme Court shall be binding on all courts within the territory of India. Okay? Then, in Article 142, enforcement of decrees and orders of Supreme Court and orders as to discovery, etc. Now, the Supreme Court in the exercise of its jurisdiction may pass such decree or make such order as is necessary for doing complete justice in any cause or matter pending before it, and any decree so passed or order so made shall be enforceable throughout the Parliament, throughout the territory of India, in such manner as may be prescribed by or under any law made by the Parliament, and until provision in that behalf is so made, in such manner as the President may by order prescribe. See, until an act is made,
Supreme Court can pass rules and guidelines. For example, Visakhapatnam versus State of Rajasthan 1997. என்ன Visakhapatnam versus State of Rajasthan என்ன? அந்த அம்மா பேர் என்ன? பன்வாரி தேவி. என்ன கதை? அந்த அம்மா வேலை பண்ணதுக்காக she is a social worker. அந்த அம்மாவோட வேலை என்ன? ராஜஸ்தானில் சைல்டு மேரேஜ் நிறைய இருந்துச்சு. அந்த அம்மா யார்? she is a woman in a working place. சட்டம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அம்மாவை பாதுகாத்துருக்கணும். அந்த அம்மா வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு 2 வயசு குழந்தை சைல்டு மேரேஜ் பண்ண போகிற குழந்தைய போய் கலெக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த வேலையை அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சதுனால அந்த அம்மாவுக்கு சொசைட்டி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டு? ஷேம்லெஸ் ஷி வாஸ் ரேப்ட், கேங் ரேப்ட். இந்த கேங் ரேப் அக்யூட்டல் ஆகுது. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா சத்தியமாக கொடுமையான விஷயம். என்ன அக்யூட்டல் ஆகும்? சாட்சி கிடையாது. நம்மளுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த விக்டிமே விட்னஸ்ன்ற கான்செப்ட்லாம் தெரியாதெல்லாம் நிறைய பேர் இருக்கான். நிறைய பேர் என்ன கேட்பான்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, ஏமா நீ ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற, சாட்சி யாருன்னு கேட்குற போலீஸ்லாம் இருக்காங்க. ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தி ஹார்ட், ரைட்? அந்த அம்மாவே தான் அந்த விக்டிம் விட்னஸ் ரெண்டும் ஒன்றும் தெரியாத ஆட்கள்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க? ஒரு என்ஜிஓ வராங்க. இந்த என்ஜிஓ பேர் என்ன? 1997 கேஸில் சொன்னேன். இப்போ விசாகா மீன்ஸ் இட் இஸ் அன் என்ஜிஓ. என்ஜிஓ வந்து ஒரு வழக்கை போடுறாங்க. வழக்கை போட்டு ஒர்க்கிங் உமனுக்கு பாதுகாப்புக்கு சட்டம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் cannot sit like that and say no I cannot do anything, I am helpless. So Supreme Court said we are making rules, Visakhapatnam guidelines. This is under Article 142. Okay, similar guidelines, Witness Protection Act. Supreme Court Witness Protection Scheme னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. It is under Article 142. அது என்ன கேஸ்ல? மஹிந்தர் சாவ்லா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. மஹேந்தர் சாவ்லா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நான் சொல்கிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்க 2 மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாம் எழுதிப்பாங்க, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, மஹேந்தர் சாவ்லா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018ல் சுப்ரீம் கோர்ட் framed guidelines and gave a name called as Witness Protection Scheme and gave a direction that this should be implemented across the country. ஏன் விட்னஸ்னு ஒரு விஷயம் கிரிமினல் கேசஸில் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா இன்வெஸ்டிகேஷனும் ட்ராமா. கோர்ட்டில் ஜட்ஜி பண்ணுறது, ப்ராசிக்யூட்டர் பண்ணுறது, ஜட்ஜி பண்ணுற எல்லாம் ஃபியூட்டல் எக்ஸசைஸாக போயிடும். அதனால் விட்னஸ் ரொம்ப முக்கியன்றதுனால விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வரணும்னு தட் ஹஸ் காட் ரிஃப்ளெக்டட் இன் தி நியூ கிரிமினல் லா ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி ஸ்டேட்ஸ் ஹேவ் நாட் கம்ப்ளைண்டட், தே ஹவ் நாட் மேட் ரூல்ஸ். இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்கீம் வர வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸுக்கும் எஸ்பிஸுக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ரூல்ஸை இவங்க போடுறாங்களோ இல்லையோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் அ கைட்லைன். ஸோ இன்னொரு கேஸில் சொல்லலாம் நம்ம, ரித்தேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2019. ரித்தேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2019. அதில் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு? வாய்ஸ் சாம்பிளிங் எடுக்கிறதுக்கு இந்தியாவில் சட்டம் இல்லாமல் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இஷ்யூ அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுனால தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் took cognizance of that and has passed order under 142 stating that these guidelines will be the rule unless and until law is made. No BNSS has satisfied that. So Supreme Court makes guidelines, rules under 142. Okay, 141ல Supreme Court says இதுதான் சட்டம், நான் சொல்கிறேன், இப்படியா தான் அந்த சட்டம் இருந்திருக்கணும். அப்போ அதுக்கு நிறைய இன்டர்னல் எய்ட்ஸு, எக்ஸ்டர்னல் எய்ட்ஸு. இது எப்படின்னா, இப்போ நான் பேசுகிறதுக்கு மைக் ஒரு எய்டு இல்லையா, என்னோட தொண்டை ஒரு எய்டு. நான் பார்க்கணுன்னா இந்த ஒரு மெட்டீரியல் எய்டு மாதிரி. ஜட்ஜு வந்து ஒரு பாவமான போஸ்ட், ஜட்ஜு உட்காந்துருக்காங்கல்ல, உண்மையாக பாவம். ஏன் பாவம்னு சொல்கிறேன்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன ஒன்றுமே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு ஐ மீன்? அட்வர்சரியல் சிஸ்டம். இவன் ஒரு பொய் மூட்டை, இவன் ஒரு பொய் மூட்டை, இல்லை இவன் ஒரு உண்மை பிழம்பாக இருப்பான், இவன் உண்மையாக இருப்பான். ஜட்ஜுக்கு எதுவுமே தெரியாது. தே ஒன்லி டூ தேர் ஹோம்ஒர்க் ஆன் ப்ரிசம்ஷன்ஸ். ஆர்டிகல் செக்ஷன் 114 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அந்த செக்ஷன் 114 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எடுத்து படிக்கலாம். எத்தனை தடவை படிச்சிங்கனாலும் அது விதவிதமாக அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். செக்ஷன் 114. அப்புறம் என்ன கோர்ட்டில் நடக்குது? இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? என்ன விஷயம் கோர்ட்டில், என்ன விஷயம் டெய்லி நடக்குது சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கோர்ட்டில் போய் என்னத்துக்கு போராடுறோம்? நீதிக்கு போராடுறோன்னு தயவுசெய்து போய் சொல்லாதீங்க, சரியா? நான் வக்கீல். எதுக்கு கோர்ட்டில் போராடுறோம் நம்ம டெய்லி?
கிளைண்ட்டுக்காக. அப்புறம் என்ன நடக்குது கோர்ட்டில், வாட் டு யூ வாண்ட் தி ஜட்ஜ் டு டூ, ஆர் வாட் ஆர் யூ டூயிங் இன் ஃபேக்ட் எவ்ரி டே, ப்ளீடு. அப்புறம் 3 விஷயம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 3 விஷயம் தான் நடக்குது. ப்ரூவ்ட், நாட் ப்ரூவ்ட், டிஸ்ப்ரூவ்ட், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ரிட் ஆகட்டும், சாதாரண ஒரு எஸ்டிஆர் கேஸாக இருக்கட்டும், இன்ஜங்ஷனாக இருக்கட்டும், ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்ட். ஓகே, a fact is said to be proved when after considering the matters before it. ஏன் ஜட்ஜி பாவன் சொன்னதுனால இதை படிக்கிறேன். A fact is said to be proved when after considering the matters before it, the court either believes it to exist. நம்புறாரு. இந்த believes it to existனு சொல்கிற போது நான் உங்களுக்கு 3 வார்த்தை சொல்கிறேன். அது இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டில் இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாலேஜ்ன்ற வார்த்தை பெருசு. சந்துரு has got knowledge of something. I am directly connecting me with my senses to the object or the subject, knowledge, right? Chandru has reason to believe. அதுக்கு அடுத்த கிரேட் கம்மி. அதுக்கு அடுத்த கிரேட் பார்த்தீங்கன்னா there is a reason to suspect. இந்த 3 வார்த்தை சட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். reason to suspect, reason to believe, knowledge, right? Every judge will have a reason to believe something on the matters placed before. An investigating officer has a reason to suspect something. You understand, my dear? நான் போய் ஒரு FIR கொடுக்குறேன். This man has a reason to suspect that a crime like this would have happened. இந்த சஸ்பெஷனில் பேஸ் பண்ணி தான் எல்லாம் நடந்துக்கிட்டே போகும். கோர்ட்டில் judge has got a reason to believe, right? இப்போ இது சொல்லும் போது நான் ஒரு கேஸில் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. சந்திரசேகரன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் Tamil Nadu, 1973. It is otherwise called as Vedaranyam widow murder case. A rich lady, widow lady, Vedaranyam case. Okay, Vedaranyam rich lady murder case. அதில் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, 164 இது எடுக்கணும் இல்லையா, 164 சர்டிஃபிகேட் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கணும். அதெல்லாம் தெரியுமா பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 164 என்ன பற்றி பேசுது, அது என்ன சிஆர்பிசியா ஐஇஏவா? 164 ஜட்ஜ் ஒரு சர்டிஃபை பண்ணணும். என்ன சர்டிஃபை பண்ணணும் சொல்லுங்கள்? கன்ஃபெஷன் கொடுக்குறவர்கிட்ட கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்னன்னு கொடுக்கணும்? ஐ ஹாவ் அ ரீசன் டு பிலீவ் தட் தி கன்ஃபெஷன் இஸ் வாலண்டரி அண்ட் ட்ரூத்ஃபுல் கொடுக்கணும். ஐ ஹாவ் அ ரீசன் டு பிலீவ். இந்த மனுஷன் என்ன மாதிரி ஒரு ஆள் அறிவு கம்மியாக என்ன எழுதுறான், ஐ ஹோப் தட் தி கன்ஃபெஷன் இஸ் ட்ரூத்ஃபுல் அண்ட் வாலண்டரி. இந்த ஒரு வார்த்தைக்காக மர்டர் கேஸே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அக்யூட்டல் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, he has written explicitly that I hope that the confession is voluntary எழுதுறாரு. So hope is a lesser belief. You understand, my dear? Each word I am using once again, each word is pregnant. என்ன அர்த்தம் அப்படின்னா, what do I want to mean? In law, every word is pregnant. எங்கள் அம்மா என்னை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? என்னை டெலிவர் பண்ணாங்க. ஒரு வார்த்தையும் பல அர்த்தங்களை டெலிவர் பண்ணும். ஒரு பங்க்சுவேஷன் பல அர்த்தத்தை சொல்லும். ஓகே, நான் இப்போ லார்ட்ஷிப்ஸ் இந்த கிளாஸுக்கு கூப்பிட்ட பிறகு பார்த்தா புக்ஸ் எடுத்து படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன், பங்க்சுவேஷன்லாம் முக்கியமான விஷயம், கமா முக்கியம், ஃபுல் ஸ்டாப் முக்கியம், கோலன் முக்கியம், செமிகோலன் முக்கியம். அப்படி படிக்க போகுது பார்த்தீங்கன்னா கமா என்ன சொல்லுதுன்னா இவ்வளோ கேப்பை காமிக்குது, செமிகோலன் கொஞ்சம் கேப் அதிகமாக கட்டுது, கோலன் அதை விட அதிகமாக கேப் காமிக்குது, ஃபுல் ஸ்டாப் நிறுத்திடுது சுத்தமாக. இப்படிலாம் பார்த்து ஐயோ இதெல்லாம் அவ்வளோ மீனிங் சொல்லுதேன்னு பார்த்துட்டு ஒரு ஓல்டு ஏன்ஷியன்ட் புக் எடுத்து படித்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, 1850க்கு முன்னாடி, பிஃபோர் 1850 நோ ஆக்ட் வில் ஹாவ் அ பங்க்சுவேஷன் இன் தட். பங்க்சுவேஷன்ஸ்லாம் 1850க்கு பிறகு தான் வந்திருக்கு. நம்புவீங்களா? லாவில் 1850க்கு முன்னாடி பங்க்சுவேஷன்ஸ் இல்லை. அதனால் ப்ரிவி கவுன்சில் நிறைய ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்க்சுவேஷன் லெஸ்ஸாக படிக்கும்போது என்ன நார்மல் மீனிங் கிடைக்குதோ அந்த மீனிங் பார்த்தா போதும். பங்க்சுவேஷன்ஸுக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா கொடுக்கணும். எப்போ கொடுக்கணுன்னா, சிம்பிள் பிளெயின் ரீடிங்கில் அந்த ரீடிங் கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா அப்புறம் தான் பங்க்சுவேஷனுக்கு போகணும். அதனால் பெருசே பங்க்சுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, சரி.
இப்போ வந்து இந்த நாட் ப்ரூவ்டு விஷயம் சொல்ல வந்தேன் பாருங்கள், பிலீவுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டுன்னு 3 விஷயம் இருக்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிளை மனசில் வச்சு, ஏன்னா இந்த விஷயம் தான் டெய்லி போராடுறோம் நம்ம கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதுதான் போராடுறோம். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இந்த 3 வார்த்தையை தவிர நம்ம எதுவும் பண்ண போகிறதே கிடையாது. ரைட்டாக? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் ஆஃபீஸில் நடந்த எக்ஸாம்பிள். அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரூவ்டுனா என்ன, நாட் ப்ரூவ்டுனா என்ன, டிஸ்ப்ரூவ்டுனா கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து 22/5/97 வக்கீல் ஆகிறேன். 98 எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் வராரு, 98-99 ஒரு ஆள் வராரு. அவர் ரெஸ்பாண்டன்ட்டு, ஒரு பொம்பளை புள்ள கோர்ட்டில் வந்துருக்கு, ஒரு தின்னி போனி புள்ள, 32-33 கிலோ தான் வெயிட் இருக்கும். இவன் நம்பால் ஜம்முன்னு இருக்கான். அந்த பொம்பளை புள்ள வந்து இப்போ காளிதாஸ்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருந்தார், வெரி ஹானஸ்ட், வெரி குட் மேன், ஒரு யோகி மாதிரி இருப்பார் கோர்ட்டில், ஈரோட்டுக்காரர் அவர். அவர் அப்படியே உட்காந்து அந்த மீசை, ஒரு சின்ன மீசை அப்படியே தடவி அப்படியே அவனை பார்க்குறாரு. என்ன கதைன்னா, அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்க, காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஓகே, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு 1 வருஷம் என் வீட்டில் இருக்குது. இவன் கொடுமைப்படுத்துகிறான், அந்த பொண்ணுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான். அனரோக்சியா. வாட் இஸ் அனரோக்சியா? அனரோக்சியா சாப்பாடு இல்லாமல் நெளிஞ்சு போகிறது. ஓகே, அந்த சோவை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம அந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ திஸ் கேர்ள் ஃபைல்ஸ் அ 2-page டைவர்ஸ் பெட்டிஷன். என்ன? வி போத் வேர் இன் லவ், காட் மேரிட், ஐ வாஸ் 52 kg when I was in college, ஹெல்த் கார்டு, கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ அழகாக இருக்கிறேன், கல்யாண ஃபோட்டோஸு, டாக்டர்கிட்ட போனால் நான் 30 கிலோ தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. இவங்க வீட்டில் 1 வருஷமாக இருந்தேன், இவ்வளோ தான் முடிஞ்சிட்டு தான். சரி, இப்போது ஜட்ஜ் அந்த பொண்ணை பார்க்குறாரு, ஃபோட்டோஸ் பார்க்குறாரு. இப்போ ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் தி கேர்ள் ஹேஸ் மேட் அவுட் அ பிரைமா ஃபேசி கேஸ். இது இன்ஜங்ஷனுக்கு போதும். இதே பிரைமா ஃபேசி ஒரு சிவிலுக்கு, நம்ம பிரைமா ஃபேசினா என்னென்னு லோல் பண்ணுறோம்ல, அந்த பொம்பளை புள்ள நிற்கிது, நேராக பார்க்குறாரு. ஹி ஹாஸ் அ நாலேஜ் ஆன் தி கேர்ள், ஹி இஸ் லுக்கிங் இன் டு தி மெட்டீரியல். ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது 50 kg ஹெல்த் கார்டில் இருக்குது. கல்யாண ஃபோட்டோஸ் பார்த்தா பொண்ணு அழகாக இருக்குது, நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குது. 1 வருஷம் கழிச்சு இப்போ நேராக நிற்குது, டாக்டர் இப்போ 30 kg கொடுத்துட்டாரு. ஓகே, இப்போ இவன் நம்ம ஆள், என் கிளைண்ட்டு ஹஸ்பண்டு, imagine that he has not filed a return statement and set ex parte. Can a order on merits be passed? இவன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடல, எக்ஸ் parte ஆகிட்டான். மெரிட்ஸில் இதை வச்சு க்ரூவல்ட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆர்டர் போட முடியுமா? போடலாம். எப்படி போடலாம்? பாக்ஸில் வரப்போகுது, இதே விஷயத்த சொல்ல போகுது, 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த ஆர்டரு, எக்ஸ் parte போட்ட ஆர்டருக்கு பேர் ஹானரபிள் ஆர்டரா, ஹானரபிள் ஆன் மெரிட்ஸா? நம்மளுக்கு ஜீனில் ஜெனட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ் parte ஆர்டர்னா ஒரு கேவலமாக போச்சு. அருக்காணி அம்மாள் வெர்சஸ் குருசாமி 1987, மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சந்துர்கர் 1987. அருக்காணி அம்மாள் வெர்சஸ் குருசாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் half-page ஆர்டர். படிங்க என்ன பிரமாதமாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் பொறாம தான் படலாம். நான் நிறைய ஜட்ஜ்மெண்ட் லார்ட்ஷிப் போயட்ரி மாதிரி இருக்கும், பொறாம தான் பண்ணலாம். நம்மளாலாம் ஒன்றும் அப்படிலாம் இமிட்டேட்லாம் பண்ண முடியாது, பொறாம பண்ணலாம், படித்து பார்க்கலாம், அதோட சாட்டிஸ்ஃபை ஆகிடணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஹி சேஸ் எனி ஆர்டர் பாஸ் பை அ ஜட்ஜ் ஆஃப்டர் அப்ரிசியேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிஃபோர் ஹிம் இஸ் அ ஹானரபிள் ஆர்டர் ஆன் மெரிட்ஸ். இட் கேனாட் பி லோயர்டு வித் அ கேப்ஷன் ஸ்டேட்டிங் தட் இட் இஸ் அன் எக்ஸ் parte ஆர்டர். நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக கோர்ட்டில் போய் அது எக்ஸ் parte ஆர்டருங்க. So Arukani Ammal will stare at your face, it will fly on your face, stating that it should not be addressed like that. 1987 Justice, Chief Justice Chandurkar, Madras High Court order, அதை படிச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த மெயின் விஷயம் வந்துடலாம். அப்போ கோர்ட்டில் இந்த பையன் என்ன பண்ணுறான், சரி இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிரைமா ஃபேசி கேஸ் பார்த்துட்டோம், மெரிட்டில் ஆர்டர் போடலான்னு பார்த்துட்டோம். இந்த பையன் இப்போ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறான். இப்போ அந்த லேடி ஒரு பிரைமா ஃபேசி ப்ரூவபிள் கேஸ் வச்சுருந்தாங்க இல்லையா? நம்ம எதுக்கு வரோம், 3 பாயிண்ட் இப்போ எவிடன்ஸ் ஆக்டில் பண்ணுறோம். எல்லா மனுஷனும், கோர்ட்டுக்கு போகிற எல்லா மனுஷனும் இந்த ப்ரூவ்டு கூட செக்ஷன் 101 படித்தோம்னா அருமையாக ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது. செக்ஷன் 101 என்ன சொல்லுது பாருங்கள். செக்ஷன் 101, எனி பர்சன் who is desirous of getting, any person before a court is desirous of getting an order, right? Section 101, whoever desires any court, whoever desires, what is the anxiety, what is the desire? I want an order in my favor. Whoever desires any court to give judgment as to any legal right or liability dependent on the existence of fact which he asserts must prove those things, right? இப்போ இந்த பொம்பளை புள்ள இது ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ now this man, my client, husband comes and files a return statement stating that
என்கிட்ட என்ன பண்ணுறான், எஸ்எம்எஸ்ஸு லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ கொடுக்குறான். அந்த பொண்ணு லவ் பண்ணுறதுலேருந்து இவன் வீட்டில் டைவர்ஸுக்கு முதல் நாள் வரைக்கும் என் வெயிட்டை குறைக்கணும், நான் பாரிஸில் போய் கேட் வாக் பண்ணணும்னு லெட்ரு. இவன் காலையில் டெக்ஸ்ட் பண்ணுறான், எஸ்எம்எஸ் கடகடன் டெக்ஸ்ட் பண்ணுறான், என்ன இட்லி சாப்பிட்டியா ராஜா? நோ. இவன் ப்ளீஸ் ஈட் 3 இட்லிஸ், அது ஐ வில் இட் 1/10 ஆஃப் இட்லின் மெசேஜ். நவ் திஸ் மேன் whatever appears as if she has proved or trying to prove, this man by his better evidence என்ன பண்றார் அந்த கேஸை? இவரோட அப்ப டிஸ்ப்ரூவ் பண்ணாத என்ன ஆயிடும், ஏற்கனவே ப்ரூவ் பண்ணாம இருந்தது? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். நாட் ப்ரூவ். whatever she tried to prove, apparently it was appearing as if she has proved. This man by a better evidence, he is proving his case and he tries to disprove her case, thereby her case is. புரியுதா பிள்ளைங்களா? இப்போ இந்த பொம்பளை பிள்ளை என்ன மாதிரி ஒரு திருட மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட வந்துருது, ரைட்டா? நான் ரிப்ளை போடுறேன், என்ன போடுறேன், ஃபோனே என்னது கிடையாது பாருங்க, இவன் தான் ஃபோனை என் பேரில் வாங்கியிருக்கிறான், சிம்மு இவன் பேரில் வாங்கியிருக்கிறான், ஃபோனு இவன் தான், இவன் வீட்டில் இருந்து அனுப்பியிருக்கிறான், டவர் லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தான் எங்கள் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டேன்னு, இவன் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறான். ஷி ஃபைல்ஸ் a reply. Now what she is doing? Now whatever he tried to prove, this lady is disproving, thereby not proving this fellow's case. இது வந்து onus of proof. பாருங்க, இது ஒரு டென்னிஸ் பாலில் பால் போட்டு அடிக்கிற மாதிரி, இந்த பக்கம் இவன் அடிப்போன்னா அவன் புத்திசாலியாக இருந்தால் அவன் திருப்பி வேறு செட் ஆஃப் எவிடன்ஸில் அடிக்கிறான். பாருங்கள், திஸ் இஸ் லைக் திஸ். ஒரு லான் டென்னிஸ் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி வக்கீலுங்க ரெண்டு சைட்லேயும் one person wants to prove, the other person wants to disprove his case, thereby that will be not proved. இந்த போராட்டத்துக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா ஃபேக்ட்ஸ் தேவை. ஓகே, ட்ரையல் கோர்ட்டாக இருந்தால் ஃபேக்ட்ஸ் தேவை. ஃபேக்ட் கற்பனையா அப்படின்னு நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன், நாளைக்கு மதுரையில் மழை பெய்யும், அதை மெட்ராலஜியோட துணையோடு சொன்னேன்னா இட் மே பி எ ஃபேக்ட். நானே ரூம்குள்ளே உட்காந்து நாளைக்கு மழை பெய்யுன்னு சொன்னேன்னா அது உண்மையா அது பொய்யான்னு கேட்டால், என் சென்சஸால் உங்கள் சென்சஸால் நான் பெர்சீவ் பண்ணதை நீங்கள் பெர்சீவ் பண்ண முடியாத விஷயம் எவிடன்ஸ் வராது. ஓகே, திஸ் இஸ் அ புக்குன்னா எல்லாரும் ஆமாம் புக்குன்னு சொல்கிறதா இருக்கணும். கற்பனையில் சொல்கிற விஷயத்த கோர்ட்டில் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் பார்த்தா ஏதோ சாட்சி பேசுவான், ஜட்ஜ் என்னத்தையோ உட்காந்து பார்த்துருப்பாரு, இல்லை நடக்கும் இல்லை. இப்போ எது முக்கியமான விஷயம்னா ட்ரையல் கோர்ட்டில் ஃபேக்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்தந்த ஃபேக்ட்டுக்கு ஜட்ஜ் என்ன பண்ண போகிறாருன்னா லாவை அப்ளை பண்ண போகிறாரு. அந்த லாவை அப்ளை பண்ணும்போது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்ற விஷயம் ஜட்ஜுக்கு புரியணும். ஓகே, இந்த புரிஞ்சிக்கிறதுல என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தா நான் ஒரு 10 கேஸில் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. நான் இந்த செஷனை போராக அடித்து லிட்ரல் ரூலு, ஹேடன்ஸ் ரூலு, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் பிரின்சிபல் இதெல்லாம் வராமல் எப்படி இன்டர்பிரிட்டேஷனை ப்ராக்டிக்கலாக ஜட்ஜஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி ஃபேக்ட்ஸ் முக்கியமோ அதே மாதிரி இதுதான் லா, இந்த லாவை இப்படி தான் அப்ளை பண்ணணும், இதை இப்படி தான் புரிஞ்சிக்கணும்னு சொல்கிற விஷயம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகே, இது எதுக்கு? நம்மளோட வழக்கை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நாட் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ. ஓகே, சரி, நம்ம இப்போ ஏற்கனவே 142 சுப்ரீம் கோர்ட்டோட விஷயத்தை சொன்னோம், ரித்தேஷ் சின்ஹா வரைக்கும் சொல்லியிருந்தோம். அப்புறம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு பேர் டாக்ட்ரின் ஆஃப் ஸ்டார் டெசிசிஸ், இல்லைன்னா என்ன இன்னொரு பேர் ரூல் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். இப்போ லா ஆஃப் ப்ரெசிடென்ஸ் இல்லைன்னா டாக்ட்ரின் ஆஃப் ஸ்டார் டெசிசிஸ். இது ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. நான் வந்து எங்கள் சீனியர் ஆஃபீஸ் மிஸ்ஸஸ் பிருந்தாமோகன் ஆஃபீஸில் இருந்தேன். நிறைய மேட்ரிமோனியல் கேஸ் வரும். ஒருத்தன் வந்தான், முட்டியெல்லாம் கையெல்லாம் தேஞ்சு இருக்குது. இதுக்கும் ஸ்டார் டெசிஸுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. கையெல்லாம் தேஞ்சிருக்கு, இங்கெல்லாம் அடிபட்டுருக்கு. வந்த உடனே சார் டைவர்ஸ் போடணுன்னா, ஏன் யாருன்னா அவளால் நான் பல தடவை வண்டியிலேருந்து கீழே விட்டான்னா. எவளால்? அதான் ஒரு சனியனை கல்யாணம் பண்ணணும். அவளால்? நீ ஏன் அவளால் வண்டியிலேருந்து கீழே விடுறேன்? சார், எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பாய்ஸ் காலேஜ் இருக்குது சார், அந்த காலேஜ் விடுற டைமும் இவளோட ஆஃபீஸ் விடுற டைமும் ஒரே டைம் சார். நான் தான் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வருவேன். ஆஃபீஸில் வந்து என் பின்னால் ஏறி உக்காந்தா தோள்பட்டையை நல்லா அழுத்தமாக பிடிப்பா சார். அந்த பசங்க பாய்ஸ் காலேஜ் பக்கம் வண்டி போக கிரிப்பு குறைஞ்சிரும் சார். நான் இப்போ கண்ணாடியில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன் சார். அந்த போகிற பசங்களே பார்த்துக்கிட்டே இருப்பா சார். அதுக்கு கீழே ஓடுறதுக்கு என்ன சம்மந்தம்? என் வண்டியே ஓட்டுறது இல்லை, நேராகவே பார்க்குறது இல்லை. எங்கே பார்க்குறான்? ஹீ இஸ் ஃபாலோயிங் ஹிஸ் ஒய்ஃப்
வேர் ஷீ இஸ் லுக்கிங் அட். சரி, இதுக்கும் ஸ்டார் டிசீஸஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஸ்டார் மீன்ஸ் இந்துவை நான் அப்படியே பார்த்து ஃபிக்ஸடாக பார்க்குறேன். ஐ ஆம் ஃபிக்ஸிங் மை செல்ஃப் ஆன் இந்து. ஸ்டார். டிசீசஸ் இஸ் டெசிஷன். இன் தி ஹைரார்கி டவுன் தி லைன் ஏற்கனவே கிரேட்டர் விஸ்டம் ஒரு விஷயம் சொன்னதை ஐ ஷுட் ஃபிக்ஸ் மை செல்ஃப் டு தட். திஸ் இஸ் ஜுடிஷியல் டிசிப்ளின். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்க ஏன் கிரேட்டர் விஸ்டம்னா, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்னு ஒரு பெஞ்ச் அங்கே மட்டும்தான். இங்கே 5 பேர் 8 பேர்னா ஃபுல் பெஞ்ச். அவங்களுக்கு மட்டும் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். அவங்க தே ஆர் கால்ட் அஸ் வைஸ் மேன். அதனால் மீதி பேர்லாம் வைஸ் மேன் இல்லை, அவங்க வைசர் மேன் ஆர் வைசஸ்ட் மேன். அவங்க தான் 5 ஜட்ஜஸ் உட்காந்தாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். என்ன ஆர்டிக்கல் அது? ஆர்டிக்கல் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். வாட் இஸ் தி ஆர்டிக்கல்? 145 subsection 3. நீங்கள்லாம் எக்ஸாம் போடுவீங்களாச்சே, கட கட நீங்கள் சொல்லுமே. வாட் இஸ் தி ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 145 subsection 3. A minimum, see the word used is minimum of judges who are to sit for the purposes of deciding any case involving a substantial question of law as to the interpretation of constitution shall be 5. So they are the wisest persons. Okay? Yes? You believe that? சரி, இப்போ ஸ்டார் டிசீசஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த புருஷன்காரன் எப்படி இந்த பொண்டாட்டி தன்னை மட்டும்தான் உத்து பார்க்கணும்னு நினச்சானோ, மீதி பேரை பார்த்தா இட்ஸ் நாட் ஸ்டாரிங். லைக் தட் ஃபார் மெயின்டைனிங், even he thinks that that is the discipline of a wife. I differ from that. Okay? If you love a wife, she will definitely stick to you. If you don't love a wife, then she is a human being. She will react however she wants to react. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு லார்ட்ஷிப்போட ஒரு ஜட்மெண்ட் சொல்கிறேன், ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் பிரமாதமாக இருக்குது. மைனாரிட்டி வியூவாக அது ஓவர்ரூல் ஆனாலும் என்ன ஆகும் திரும்ப? See, every minority will become a majority one day. It all depends upon the perception. Okay? I will tell that judgment, you just write that and you can appreciate how interpretation of statutes can be made nicely. Right? சரி, இவன் எப்படி, புருஷன் எப்படி என் பொண்டாட்டி என்னை மட்டும்தான் ஒத்து பார்க்கணும், என்னை ஸ்டார் பண்ணணும் அப்படின்னு அதுதான் டிசிப்ளின் நினைக்கிறானோ, அதே மாதிரி டாக்டர் ஆஃப் ஸ்டார் டிசீசஸ் பிலீவ்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஜுடிஷியல் டிசிப்ளின் யூ ஸ்டிக் ஆன் டு மீ, யூ ஸ்டார் அட் மை டெசிஷன். புரியுதா பிள்ளைங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் ஒழுங்கா? புரியலையா? ஸ்டாரிங்னா ஒத்து பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது, ஊன்றுதல்னு ஒன்று இருக்குது. டெசிஷன்னா டெசிஷன். மேலே சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கொடுத்த டெசிஷனை அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்லேருந்து நான் ஒரு ரேஷியோவை இவால்வ் பண்ணேன்னா அந்த ரேஷியோவில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஏன்? ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இல்லைன்னா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதலாம். நம்ம ஊருக்கு ஒரு ராசி இருக்குது, மெட்ராஸுக்கு. 1663 முதல்ல ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 1663 தான் முதல் முன்சிஃப் மேஜிஸ்ட்ரேட். பேர் என்ன அவர் பேர்? 1663 ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் தமிழ் பர்சன் வாஸ் அப்பாயிண்டட் நியர் அவர் ஃப்ளவர் பசார். பாரிஸ் இருக்குல்ல, மெட்ராஸ் பாரிஸ், அதுக்கு பக்கத்தில் ஃப்ளவர் பசாரில் தான் உட்கார்றாரு ஒரு மரத்துக்கு கீழே. கண்ணப்பா அவர் பேர். அது அவர் ஹோல்டு பண்ண போஸ்ட்டுக்கு பேர் அதிகாரி. இட் இஸ் வில்லேஜ் ஹெட்மேன் ஆர் மேஜிஸ்ட்ரேட். அந்த படுபாவி பார்த்தீங்கன்னா முதல் ஆளே பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நான் அடிக்கடி நினைப்பேன், முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்குது, அந்த மாதிரியா நினைப்பேன். இஃப் ஐ ஹியர் அ ஸ்டோரி தட் அ ஜட்ஜ் இஸ் கெட்டிங் மணி ஆர் இஸ் சாக்ட் அவுட், பரவாயில்ல, முதல்ல ஒருத்தன் வந்தான், வெள்ளைக்காரன் ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ணான். அவன் வந்து கண்ணப்பா என்ன பண்ணான், வெள்ளைக்காரனுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். இல்லை வாங்குற பணத்தை நான் எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுக்குறேன், நான் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போல. மேலே நடத்தின என்கொயரி, ஹி இஸ் தி ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட், அதிகாரி, வில்லேஜ் அதிகாரி. ஓகே, கண்ணப்பா. ரைட். ஸோ ஜுடிஷியல் டிசிப்ளினுக்காக தான் டாக்டர் ஸ்டார் டிசீசஸ் வந்துச்சு. ஓகே.